சிவசிவ திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நன்னாளிலே அபிராமி பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதியின் 94வது திருப்பாடல் திருவருள் குருவரின் துணையோடு சிந்திக்க இருக்கின்றோம். முதல்ல பாடல் என்னன்னு பார்த்துட்டு பாடலுக்குரிய விளக்கம் பார்க்கலாம். விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவு இழந்து சுரும்பீர் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தராவார் என்றால் அபிராமி சமயம் நன்றே. அற்புதமான பாடல். அபிராமி அந்த பட்டர் அருளி செய்த அத்தனை பாடல்களுமே சிறப்பான பாடல்கள் தான். ஆனாலும் இந்த பாடல் மிகவும் அனைவருக்கும் பிடித்த பாடல். என்ன சொல்றார் பாருங்க, முதல் வரியிலே விரும்பி தோழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது அன்னையே தொழும் அன்போடு, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி பலன் கருதி அல்ல, அன்னையின் மேல் அன்பு கொண்டு காதல் கொண்டு அவளை தொழும் அடியார்களுடைய நிலை என்ன, அவர்களுடைய முதல் நிலை அந்த எப்படி இருக்கும், அவருடைய அடியார்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவன் சொல்றாரு. அப்படி இப்போ நம்ம அன்னையே உள்மனதோடு உருகி உருகி அவள் நினைவாக அவள் நாமத்தை அரற்றி அவள் புகழ் பாடி அவள் மந்திரங்களை சொல்லி வரும்போது ஆலயங்களுக்கெல்லாம் சொல்லும்போது அவளை பார்த்த உடனே கண்கள் எல்லாம் கண்ணீர் வரும். அப்படியே இந்த மெய்யெல்லாம் அப்படியே மயிர் அப்படியே கூச்சரிச்சு நிற்கும் இல்லையா, அதான் மெய் புலகம், அந்த நிலை. இதைத்தான் நம்ம தாய்மார் சுவாமிகளும் அற்புதமாக பாடி அருள் செய்திருப்பார். உடல் குலைய என்பெல்லாம் நெக்குருக விழிகள் ஊற்றன வெதும்பி ஊற்ற அன்பினால் உருவி விழிநீர் ஆறாக என்று பாடி அருள் செய்திருப்பார். அதாவது உடல், நம்ம அன்னையை பார்க்கும்போது உள்ளம் உடல் ஒவ்வொரு உறுப்புமே அந்த உணர்வை பெறுமா. அது காதல், அன்னையின் மேல் கொண்ட காதல். நம்ம மாணிக்கவாசகரும் பாடி அருள் செய்திருப்பார் இல்லையா, மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரைவார் கலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்யெல்லாம் அப்படியே புலகாங்கிதம் அடையும். அது நாமே விரும்பி தொழும் அன்னையே உள்ளன்போடு உறுதியோடு திடத்தோடு காதலோடு அந்த காதலாகி கசிந்து உருகுவார்களுக்கு திருஞான சம்பந்தர் பெருமான் சொன்னதை போல அந்த அடியார்கள் நிலை, அந்த நிலை, அதைத்தான் முதல் வரியில நமக்கு இங்கே பதிவு செய்திருக்கின்றார் நம்ம அபிராமி பட்டர். இரண்டாவதாக அப்படி அந்த மெய் புலகம் அந்த உடம்பெல்லாம் சிலிர்த்து அந்த அரும்பிய நிலையில என்ன கிடைக்குமாம், ஆனந்தமாகி அறிவு இழந்து ஆனந்தம் கிடைக்கும். அந்த ஆனந்தத்தெல்லாம் நாம ஒருத்தர் சொன்னா அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது, அதை உணரணும். நம்மளுடைய அங்கங்கள் அனைத்தும் உணரணும். அதை உணர்த்துவதற்காகத்தான் அடுத்ததாக ஒரு வார்த்தையை போடுகின்றார் பாருங்க, சுரும்பீர் கழித்து அப்படின்னு சொல்றார். ஆன்மாக்களை பற்றி பேசி கொண்டு இருக்கும்போது சுரும்பை ஏன் இங்கே சொல்கின்றார்? இதை நம்ம ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். திருமுறை என்று எடுத்துக்கொண்டாலே அருளாளர்கள் இந்த சுரும்பு என்பதை பல இடங்களில் பல பாடல்களில் பாடி அருள் சேர்ப்பார்கள். ஏன் இந்த சுரும்பு என்பது வண்டு. இந்த வண்டோட பண்பு என்ன? தனக்கு பிடித்த தேனை விரும்பி போய் உண்ணும். அதுக்கு 6 கால்கள் உண்டு. அப்படி வேகமாக ஆரவாரத்தோடு பறந்து வரும். பறந்து ரீங்காரமிட்டு கொண்டே வரும், இசையமைத்து கொண்டே வரும். அந்த தாவர செடியில தானே தேன் கிடைக்கும். அந்த தாவரத்தில் அமர்ந்து அந்த மகரந்த தாதுகளை அப்படி ஊதும் போதும் இசையை மீட்டிக்கொண்டே அது அந்த தாவரத்தில் உட்காரும் போது அந்த வண்டே அது சுவைத்து உண்ட பின்பு அது ஆனந்த எல்லையில்லாத ஆனந்தம் அந்த வண்டுக்கு கிடைக்கும். இது வண்டோட பண்பு. தானே விரும்பி தேடி வண்டு சுவைத்து அந்த மயக்கம், அந்த வண்டுண்ட மயக்கத்தில் தன்னை மறந்து இருக்குமா. நம்ம அறிவு இழந்து என்று முன்னே போட்டி இருக்கின்றார். அறிவு இழந்து என்பது உண்மத்த நிலை. நம்ம மாணிக்க வாசகரும் பாடி அருள் செய்திருப்பார். என்னை நான் என்பது அறியேன் பகல் இரவாவதும் அறியேன் இல்லையா, மனவாசகம் கடந்தார் என்னை மத்தோன் உண்மத்தனாக்கி. சிவபெருமானே நினைத்து கொண்டிருந்தார், பெருமானே வழியை ஆட்கொண்டார். அவர் எல்லாவற்றையும் அவருக்கு தந்தார். அருள், அவருடைய திரு அருள் மலையில் அவர் நனைந்ததுனால தன்னை மறந்து அறிவற்ற நிலை, அதை பித்தர் போல இருந்தார்.
அப்படி ஒரு நிலை யாருக்கு கிடைக்குமாம்? அருளாளர்களுக்கு. அதை உணர்த்தவே சுரும்பிற் கழித்து என்று குறிப்பிடுகின்றார். இந்த சுரும்பிற் கழித்து அப்படிங்கிறது என்ன? வண்டோட பண்பு தான் விரும்பிய தேனை உண்டு சுவைத்து ஆனந்தத்தில் தன்னை மறந்து இருக்கின்றது. அதுபோல ஆன்மாக்களும் என்ன பண்ணணும்? வண்டு போல நாமளும் அந்த நமக்கும் அன்னையினுடைய திருவடியை அடைவதற்கு 6 வழிகள் இருக்கின்றது. அந்த 6 வழிகளே போய் அன்னையை நம்ம வழிபாடு செய்யும் போது அந்த வண்டு எப்படி தன்னை மறந்த நிலை அறிவு இழந்து இருக்கின்றதோ, ஆனந்தமாகி அறிவு இழந்து இருக்கின்றதோ, அந்த ஆனந்தமும் ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் கிடைக்கும் என்பதை இங்கே நமக்கு பதிவு செய்கின்றார். சரி, அந்த 6 வழிகள் தான் என்ன? நம்ம அன்னைக்கு, அபிராம அன்னைக்கு கிரிங்கார போஜ பிரிங்கிகாய நம என்று ஒரு நாமமும் உண்டு. லலிதா சகஸ்ரநாமத்தில் படித்திருக்கின்ற இல்லையா? இந்த அதாவது 6 வழிகள் என்பது இந்த எழுத்து, சொல், மறை, உலகம், இருத்தலின் இயல்பு, உறுப்பு என்று சொல்வார்கள். நம்ம சித்தாந்தத்தில் எப்படி படிச்சிருப்போம்? மறை, வர்ணம், பதம், மந்திரம், புவனம், தத்துவம், கலா என்று படித்திருப்போம் இல்லையா? அதுதான் இங்கே. அதாவது இந்த சொல் என்பது 51 சொல் என்று சொல்வாங்க. நம்மளுடைய ஆன்மாக்களுடைய உடம்பு எல்லாம் எலும்பு, தசை, மஜ்ஜை, அந்த இரத்தத்தால் உருவாக்கப்பட்டது இல்லையா? ஆனால் அன்னைக்கு அந்த 51 அச்சரங்களால் அந்த எழுத்துக்களால் உருவாக்கப்பட்ட அந்த திருவருள் சக்தி இல்லையா? அதனாலதான் உடல் அந்த 51 அச்சரங்களையும் இப்போ அன்னை 51 இடங்களில் அவளுடைய உறுப்பு விழுந்த இடங்களிலெல்லாம் நாம் தரிசிக்கின்றோம். அப்படியே அன்னையே நினைந்து தரிசிப்பது, அவள் நினைவாக இருந்து அவள் குடியிருக்கும் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் சென்று வழிபாடு செய்வது முதல்நிலை இல்லையா? 2வது சொல், அதாவது ஓம் என்ற வேதத்தில் பரிந்துரைக்கப்பட்ட சொல் ஓம். அந்த சொல்லை இறைவியாக, அன்னையாக, அபிராம அன்னையாக நினைந்து வழிபாடு செய்வது. 3வது மறை. மறை என்பது உமையம்மையின் மந்திர நாமம். மறை என்றால் வேதம் இல்லையா? இப்போ வேதம் உள்ள ஆழ்ந்து நம்ம போக முடியுமா? அவருடைய நாமங்களே நமக்கு மந்திரங்கள் தான். அதை பல பாடலில் அபிராமிப்பட்ட நமக்கு பாடியும் அருளி செய்திருக்கின்றார். ஏகாட்சரி, திவ்யாட்சரி, திரியோக்ஷாரி, சகஸ்ராட்சாரி, பஞ்சாட்சரி, தசாட்சாரி, நவாட்சாரி, இப்படி இந்த அவருடைய மந்திர நாமங்களை எல்லாம் உச்சரித்து அவள் நினைவாக இருப்பது. அடுத்து எழுத்து பார்த்துட்டோம், சொல் பார்த்துட்டோம், மறை பார்த்துட்டோம். அடுத்து புவனம். இந்த உலகம் என்பது அன்னையினுடைய உலகம். எது அன்னையினுடைய உலகம் என்றாலே சிந்தாமணி கிரகம், சிந்தாமணி கிரகம் என்றுதான் சொல்லுவாங்க. அங்க அன்னை இருக்கின்றாள். அங்கே மட்டுமா அன்னை இருக்கின்றாள்? அருளால் யாரெல்லாம் அன்னையை நினைந்து உருகி அவள் நினைவாக அவள் நாமத்தை அரற்றுகின்றார்கள், அவர்களுடைய உள்ளத்திலும் இருக்கின்றாள். அருளாளர்கள் அபிராமிப்பட்டரை போல அவருடைய உள்ளத்திலெல்லாம் அன்னை நீக்கமர நிறைந்திருக்கின்றார். அது மட்டுமா நான்மறையின் பொருள் சார்ந்த ஞானம், அறிவு இல்லையா? அது சொல்லப்படுகின்ற அந்த உலகில் பொருளால் செய்யப்படுகின்ற வேள்வி, அந்த வேள்வியை செய்கின்றவன் அந்த வேள்வி அதிலெல்லாம் அன்னை உறைந்திருக்கின்றாள். அப்புறம் சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், இந்த உலகத்தில் கடல், மலை எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அத்துணையும் அவள் தான் நீக்கமர் நிறைந்து இருக்கின்றாள். அதனாலேயே மொத்தமாக புவனம், உலகம் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். இருத்தல் இயல்பு என்பது தத்துவம். இது சித்தாந்தத்துக்குள்ள போகணும், நம்ம ரொம்ப போக வேணாம். அதாவது பதி, பசு, பாசம் இவற்றின் தோற்றம் எப்படி, ஏன், எதனால் என்ற வினாக்களுக்கு விடை தோன்றும் உண்மை பண்புதான் இந்த இருத்தல் இயல்பு தத்துவம். இதை நம்ம சித்தாந்தத்தில் விரிவாக படித்து இருப்போம் இல்லையா? இதை நாம் உணரும் போது அன்னையை, அபிராமி அன்னையை நாம் அடையலாம். பதினா யாரு, பசுனா என்ன, பாசம்னா என்ன, இதெல்லாம் உணர்ந்து தெளிந்து அன்னைதான் எல்லாம் என்று அவளுடைய திருவடியை அடையும் போது நம்ம அவளுடைய அருளை பெறலாம் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்து உறுப்பு. இந்த உறுப்பு என்பது கலா. இது மனதை குறிக்கும் ஒரு கலை சொல். இந்த கலா என்பது நம்ம அனுஷ்டானம் செய்வது படிச்சிருக்கோம். பிரதிஷ்டா கலா, நிவர்த்தி கலா, வித்யா கலா, சாந்தி கலா, சாந்தி அதீத கலா இல்லையா? அப்படி அனுஷ்டானம் செய்யும். ஏன் அனுஷ்டானம் செய்ய சொல்லுகின்றார்கள்? நம்மளுடைய மனம் அங்கே எங்கே அலை அப்படி குரங்கு மாதிரி மாறிக்கொண்டே இருக்காமல் ஒரு நிலை
இந்த மனதை கட்டுப்படுத்துவதற்காக அதான் இதை நம்ம அனுட்டாரணம் செய்கின்றோம் இல்லையா. அதில் வந்து இந்த பிரதிஷ்டாக்ல என்பது புலன்களின் வழியாக வந்து உணர்வது, புலன்களின் வழியாக நம்ம நினைவு தோன்றுவது, புலன்களின் வழியாக நம்ம நினைந்து அந்த புலன்களின் வழியாக உணரும்போது அன்னை நினைவாக இருக்க வேண்டும். அந்த உலகில் மயக்கத்திலே இருக்கின்றோம் அல்லவா, அதை ஒருமித்து நம்ம மனதை கட்டுப்படுத்துவது. அப்புறம் வந்து நிவர்த்திகளா என்பது அந்த நினைவுகள் எல்லாம் மற்ற அன்னை நினைக்கிற மற்ற நினைவுகள்லாம் மறந்து போவது. வித்யாகலா என்பது தேவையான பொழுது நினைவுக்கு வருவது. சாந்திகலா என்பது தேவையான நினைவு, எந்தெந்த நினைவு நமக்கு வந்து 3 குணங்கள் இருக்கிற சாத்வீகம், ராட்சசம், அந்த தாமசம், எது நமக்கு தேவை முக்கியமா அண்ணனுடைய திருவடி அடைவதற்கு சாத்வீகம். அந்த சாத்வீக பண்பு எல்லாம் நமக்கு தந்து மற்ற நினைவுகள் எல்லாம் வராமல் தடுப்பது. சாந்தி அதீத கலா என்பது அந்த சாத்வீக குணமாக நிறைந்து இருக்கும்போது அதன் அருளாளருடைய நிலை அல்லவா, அந்த எண்ணங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுவது சாந்தி அதீத கலா, மேலான நிலை. இதையெல்லாம் உணர்ந்து இந்த மனதை பற்றி இந்த 5ஐயும் அறிந்து தெளிந்து உணர்ந்து அந்த மனதை தன்வயப்படுத்தினால், கட்டுப்படுத்தினால் என்ன கிடைக்கும்? உமையம்மையின் அந்த சத்திய தரிசனத்தை காணலாம், அவருடைய திருவருளை பெறலாம் என்ற கருத்தை தான் சுரும்பிற் கழித்து என்று ஒரு வார்த்தையை போட்டு அற்புதமாக நமக்கு விளக்கம் பதிவு செய்திருக்கின்றார் நம்ம அபிராமி பட்டர். சரி, இந்த சுரும்பிற் கழித்து வண்டின் பண்பினை போன்று ஆன்மாக்களாகிய நாமும் தாமே விரும்பி, வண்டு தானே தானே விரும்பி போய் தேனை சுவைக்கின்றது. தேன் என்பது அன்னையினுடைய அந்த திருவடி, அந்த ஞானம், அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்றால் நாமே விரும்பி அன்போடு அவளுடைய திருவடியை போய் அடைய வேண்டும். அவள் அன்போடு நினைந்தாலே அவளுடைய திருவடி கிடைக்கும். அப்போ நமக்கு அறிவு இருக்குமா? இந்த உலகில் அறிவை இழந்து அந்த ஆனந்தமாக அந்த உண்மத்த நிலையை பெறுவோம். அப்ப அன்னையினுடைய அந்த தரிசனத்தை, அன்னையினுடைய திருவருளை நம்ம பார்த்தபோது நமக்கு வாய் குளறுமா, மொழி தடுமாறுமா. அவள் மீது கொண்ட அன்பின் காரணமாக, அந்த காதலின் காரணமாக என்ன பேசுகின்றோம் என்ற அந்த உணர்வுக்கு அப்பால் போட்டு தன்னை மறந்த நிலையில் மொழி தடுமாறி இருப்போமா. அடுத்து ஒரு வார்த்தை போடுகிறார் பாருங்க, முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தராவர். முன் சொன்ன எல்லாம் என்றால் என்ன? விரும்பி தொழுறது, விழிநீர் மல்க அப்படி தொழும்போது அந்த கண்களில் நீர் வருவது, மெய் புலகாங்கிதம் அடைவது, மனம் உணர்வுகளெல்லாம் அரும்புவது, ஆனந்தம் பெறுவது, நம்மை மறந்து அறிவையிலிருந்து அன்னையின் நினைவாக இருப்பது. இந்த முன் சொன்ன எல்லாம் கிடைத்து அன்னையினுடைய அந்த முன்சிலை எல்லாமே நமக்கு கிடைக்கும். இந்த நிலையில் அவளை வழிபாடு செய்யும்போது பித்தர் போல அவர். அபிராமி பட்டரே குருமக்கள் அனைவரும் பித்தர் என்றுதானே அழைத்தார்கள். பித்தர் என்றால் தன்னை மறந்து அன்னையின் நினைவாக மட்டுமே இருப்பது, உலகில் மயக்கம் வாராத ஒரு உன்னத நிலை. அதுதான் ஒரு நிலையான நிலை, அன்னையினுடைய திருவடியை சார்வதற்கு. அந்த நிலையில் ஆன்மாக்களை நாமும் இப்படி அபிராமி பட்டர் சொன்னது போல மனமுருகி உள்ளம் ஒருமைப்பட்டு தன் மனதிலே கட்டுப்படுத்தி அவள் நினைவாக வாழும்போது அந்த ஒரு பித்தர் நிலை, அதாவது அந்த சிவஞானம், அந்த சிவ அருள் பெற்ற ஒரு நிலை நமக்கு கிடைக்கும். அப்படி தருகின்ற சமயம்தான் என்ன சமயம்? அபிராமி சமயம் நன்றே என்று குறிப்பிடுகின்றார் நம்ம அபிராமி பட்டார். அபிராமி அன்னையே தினம் இந்த பாடல்களை படித்து அவளுடைய வேதங்கள் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவள் மந்திரத்தையே, அவள் பெயரையே அழைத்து கூவி அது எப்படி காதலோடு உருகி உள்ளம் உணர்ந்து மெய் அரும்பி அவளுடைய திருவடியே நமக்கு இடைவிடாது நம்ம நிலையான ஒரு திருவடி, இந்த உலகில் மயக்கத்திற்கு போகாமல் நம்மை காக்கும் திருவடி என்று அவள் நினைவாக இருப்பது அபிராமர் பட்டர் நிலையை போல. அப்படி இருப்பார்களுக்கு அந்த சுரும்பில் கழித்து மொழி தடுமாறி என்ன பேசுகின்றோம், நமக்கு அன்னை மேல் கொண்ட காதலினால அவளை மறந்து அவள் அன்பில் வயப்பட்டு அவளுடைய திருவடியை சேர்கின்ற அந்த உன்னத நிலை.
அறிவு இழந்த நிலை, அந்த பித்தர் போல் மாறுகின்ற நிலை அப்படின்னு சொல்றார். பித்தர் என்றால் அன்னையின் மேல் கொண்ட பித்து, அன்னைக்கு நம்மேல் பித்து, அதனாலேயே நம்மை ஒவ்வொரு உயிரையும் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்று பார்த்து பார்த்து நம்மை செம்மைப்படுத்துகின்றார். நாமும் நம்மை மாற்றுகின்ற நம் அன்னையின் மேல் நாம் பித்து கொள்ளும் போது அந்த பித்து கொள்வதற்கு முதற் நிலை என்ன என்பதை தான் அவளை பார்க்கணும், அவள் பார்த்த உருத்த மனதில் நினைக்கணும். அப்படி நினைக்கும் போது நமக்கு என்னென்ன தோன்றும் என்பதை நமக்கு இங்கே முன் சொன்ன எல்லாம் என்று இந்த பாடல்ல என்னென்ன ஆகும் என்பதை அடியார்கள் நிலை பற்றி தான் இந்த பாடலில் பதிவு செய்திருக்கின்றார். அபிராமி பட்டர் சொல்லும் இந்த நிலையை கடைபிடித்து நாமும் அந்த பித்தர் போல் மாறி அபிராமி சமயம் நம்மை காக்கும் சமயம், அவளுடைய திருவடியை காட்டுகின்ற சமயம் என்று உணர்ந்து அவளுடைய திருவடியை அடைவோமாக என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது சிவசாந்தா சண்முகம். மேன்மைக்கொள் சைவநேதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.